கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் அந்த செய்தியை நிச்சயமாக அபிஷேகித்திருக்கிறார். உங்களை அந்த செய்தியை கொண்டு ஆசீர்வதிப்பார். அந்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் நம் பரிகாரி. கர்த்தர் நம் பரிகாரி. நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22 27 வரை. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22 27 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் நம் பரிகாரி. The Lord is our healer. அருமையானவர்களே, இன்றைக்கு நிச்சயமாக விசுவாசிக்கிற ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக சுகத்தை கொண்டு வரப்போகிறார். அந்த மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு சுகத்தை கொண்டு வந்தார். கசப்பாய் இருந்த அந்த தண்ணீருக்கு ஆண்டவர் சுகத்தை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மாரா என்ற இடத்திலே கசப்பான தண்ணீர். அந்த மாரா என்ற இடத்தை பல புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து ஆயின் ஹவாரா அப்படிங்கிற இடம்தான் மாரா என்ற இடம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் சூயஸ் கால்வாயிலிருந்து பல மைல்கள் உள்ளே செல்ல வேண்டிய இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல இன்றைக்கும் வாயில வைக்க முடியாத உப்பு தண்ணி, கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கிற தண்ணி இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்கு. அப்படி கசப்பான உப்பு நிறைந்த தண்ணீர் வரும் ஊற்றுகளும் அங்கே இருக்கிறது என்பதை அநேகர் சொல்லுகிறார்கள். எனவே நம்ம வேதத்தில் பார்க்கறது நடக்காத ஒரு விஷயம் இல்லை, உண்மையிலே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்கள், நம்ம இப்படிப்பட்ட கசப்பான சூழ்நிலைகள் நாம் பார்க்குறோம். அல்லது நமக்கு வருகிற வியாதி நம்மை கசப்பான சூழ்நிலையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் பெரும் அற்புதங்களை இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஆனால் இந்த இடத்துல, மாரா அப்படிங்கிற இடத்துல, அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. தண்ணீர் இல்லை, அடிப்படை தேவையே அவங்களுக்கு சந்திக்கப்படலை. அப்படிங்கிற போது ஆண்டவர் முன்பாக செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டது அவர்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் செய்த காரியம், முன்னாடி செஞ்ச காரியங்கள் பெரிதாக இருந்தாலும் அவைகள் நமக்கு மறந்து போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்குறோம். இவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் இவர்களை தண்டிக்கவில்லை, இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் கோபிக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருவேளை
ஆண்டவர் இவர்கள் அடிப்படை தேவைக்கு தானே கேட்கிறார்கள் என்று கூட நினைத்திருக்கலாம். அல்லது அவர்களுடைய பயணத்தினுடைய முதல் கட்டத்திலே இப்படி முறுமுறுக்கிறார்கள், நாம் விடுவோம் என்று கூட விட்டிருக்கலாம். ஆனால் வனாந்திர வாழ்க்கையிலே இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்து பல ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார், நமக்கு சுகமளிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக, நாம் தேவனை சுகமளிப்பவராக, பரிகாரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனை நமக்கு சுகமளிப்பவராக, நம்முடைய பரிகாரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சொல்றாரு, நானே உங்களுடைய பரிகாரி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. கர்த்தருடைய தன்மை என்ன, கர்த்தருடைய இயல்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் கர்த்தராக இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சுகம் ஆண்டவருடைய திட்டம், சுகம் ஆண்டவருடைய சித்தம், ஆரோக்கியம் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் வியாதியோ மரணமோ ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டவர் படைச்ச போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லதாகவே படைத்தார் என்று ஆதியாகமம் 1:31 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சுகம் அளிப்பவராக இருக்கிறார். ராஃபா, யெகோவா ராஃபா, கர்த்தர், சுகமளிக்கும் கர்த்தர். ராஃபா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம இப்ரேய பாஷையில் பார்க்கும்போது, புதிதாக ஆக்குதல், ஃப்ரெஷ் ஆக்குறது, முழுவதுமாக சுகப்படுத்துதல், மீண்டும் பழைய நல்ல நிலைக்கு ஒரு காரியத்தை கொண்டு வர்றது, அப்புறம் உடைந்து போன ஒன்றை மறுபடியுமாக முழுமையாக்குவது. இப்படி பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் எல்லோருமே நம்முடைய மன அளவில், உணர்வில், உறவில், உடலில், நம்முடைய ஆவியில் நாம் உடைந்து போகாமல், உடைந்து போனவர்களாக இருந்தாலும் நாம் முழுமையாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். எதிலுமே நம்ம சுகவீனமாக இருக்கக்கூடாது என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை, கர்த்தரை நாம் நமக்கு சுகமளிப்பவராக, நம்முடைய பரிகாரியாக நாம் அறிந்து கொள்ளும்போது அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தருது. எதுக்கு உற்சாகத்தை தருது? நம்ம ஆரோக்கியமாக வாழணும், நம்ம பலம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உற்சாகத்தை தருது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னா, நான் எகிப்து மேலே கொண்டு வந்த எந்த வாதைகளையும் உங்கள் மேலே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம். அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நமக்கு இன்னொரு விதத்தில் ஆண்டவர் உற்சாகத்தை தரார். அவரை பின்பற்றுவதற்கு, அவருக்கு கீழ்ப்படிவதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு சுகம் அளிப்பவராக இருக்கிறார், நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார் என்பது நாம் நம்மை பராமரித்துக் கொள்வதற்கு, நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய நன்மையையும் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் நாம் பாராட்டுவதற்கு, அதை பார்த்து துதிப்பதற்கு நமக்கு அது உதவி செய்கிறது. அருமையானவர்களே, மாறாக ஆண்டவரை நாம் சுகமளிப்பவராக பார்க்காமல், ஆண்டவரை சுகமளிப்பவராக பார்க்காமல் இருந்தோம் என்றால் என்ன நடக்கும்? நம்ம ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு அதாவது we may become upset with God. ஆண்டவர் மேலே, என்னடா ஆண்டவரே, என்ன ஆண்டவர் நமக்கு இப்படி பண்ணிட்டாரு, நம்ம பராமரிக்கலையே, அவருக்கு கண் இருக்கா பார்க்கறதுக்கு, காது இருக்கா கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு வாய் இருக்கா அப்படின்னு நம்ம பேசிட்டு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு சிலர் பயந்துக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக பேசினோம்னா ஆண்டவர் அடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க விதி விட்டதுபடி போகட்டும், எனக்கு இந்த வியாதி வரணும்னு இருக்குது, வந்துருச்சு, சாகணும்னா நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்லை,
நீங்கள் ஆண்டவர் நீங்கள் சுகமாக இருக்கிறத தான் விரும்புகிறார், அது அவருடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது நீங்கள் நிச்சயமாக அந்த வியாதிக்கு விரோதமாக செயல்படுவீங்க. அந்த வியாதியோடு நீங்கள் சண்டை போடுவீங்க, யுத்தம் பண்ணுவீங்க. எப்படியாவது நல்லாயிரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் ஒரு நாளும் விட மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேன்சரோட சண்டை போட்டார். அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், இந்த காரியத்தை நீ எனக்காக செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் கேன்சர் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அவருக்கு எது உற்சாகத்தை கொடுத்துச்சு? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், இதை நீ செய்யணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை. அவர் விடவே இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார், நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாரு, நல்ல விசுவாச மனநிலையை கொண்டு வந்துட்டார், கடைசியில் சுகமாயிட்டார். இன்னும் அவர் ஜீவிக்கிறாரு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கேன்சர் வந்து, இன்னும் ஜீவிக்கிறாரு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னம்னா அவ்வளோதான் போயிடுச்சு. இல்லை, இன்னும் நான் சண்டை போடுவேன், யுத்தம் பண்ணுவேன், நிச்சயமாக நான் வாழ்ந்து காண்பிப்பேன், நான் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு கொடுக்கும் சுகத்தை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் அவர் சுகமளிப்பவராக மாறுகிறார். அருமையானவர்களே, இது என்ன நம்முடைய மனசை வந்து பாசிட்டிவ் திங்கிங்னால, நேர்மறை சிந்தனையினால் பயிற்சி வைக்கிறதா? அது இல்லை. விசுவாசத்தினாலே நிரப்புவது, விசுவாச வார்த்தையினாலே நிரப்புவது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்திருப்பது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்வது. அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்ம வேத வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சுகமளிப்பவராக இருக்கிறார், பரிகாரியாக இருக்கிறார். அப்படின்னா அவர் ஜீவன் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் வியாதி நிறைந்தவர் அல்ல, மரணம் நிறைந்தவர் அல்ல, அவர் ஒரு செத்த தேவன் அல்ல. அவர் ஜீவன் நிறைந்தவராக இருக்கிறார், ஜீவனுடைய மூலாதாரமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கிட்ட தான் ஜீவன் வருகிறது, அவற்றிருந்து தான் சுகம் வருகிறது, அவற்றிருந்து மரணம் வரவில்லை, அவரிடத்திலிருந்து வியாதி வரவில்லை என்று பார்க்குறோம். இப்போ நான் இதை சொன்ன உடனேயே நீங்கள் இப்படி யோசிக்கலாம், அப்படின்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? பாவமோ அல்லது மரணமோ அல்லது வியாதியோ ஆண்டவர்கிட்டருந்து வரல அப்படின்னா ஏன் இப்போ மரணம் இருக்குது, ஏன் வியாதி இருக்குது? ஆண்டவர் இந்த உலகத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரா? அப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அப்படின்னா ஏன் வியாதி இருக்குது? ஏன் உண்மையிலே நல்லவங்களுக்கு வியாதி வருது, கெட்டவங்களுக்கு வந்தால் கூட பரவாயில்லையே? இப்படி பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே வரலாம். அருமையானவர்களே, இந்த குறைந்தபட்சமான இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு முடியாது, சாத்தியமில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை என்ன அப்படின்னா, பாவத்தினாலே மரணமும் வியாதியும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. ஆனால் எப்போ நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நாம் மட்டுமல்ல, அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் மரணம் வரவில்லை, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் வியாதி வரவில்லை, பாவத்தினால இந்த உலகத்துக்கே வந்திருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது நிச்சயமாக வியாதியும் மரணமும் ஓடிப்போகும் என்று பார்க்குறோம். அருமையானவர்களே, அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் இந்த வியாதி இருக்க தான் செய்யுமா? ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள சிஸ்டம் சரி கிடையாது, ஒழுங்குமுறைகள் சரி கிடையாது, அமைப்புகள் சரி கிடையாது, மனுஷன் செய்கிற காரியங்கள்லாம் சரி கிடையாது. ஆமாம், இந்த உலகத்தில் எது வரைக்கும் மனுஷன் வந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யலையோ அது வரைக்கும் இந்த உலகத்தில் வியாதியும் மரணமும் இருக்கும். ஆனால் ஒரு காரியம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாமே முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் எப்போ அப்படின்னா, நாம் சரீரத்தில் உயிர்த்தெழும் போது நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, எனவே இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வந்தாலும் கூட ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், நம் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நாம் நல்ல சுகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போதே
நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய சித்தம். நீங்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சுகமாக நிச்சயமாக இருப்பீர்கள். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த வியாதி நிறைந்த, மரணம் நிறைந்த அந்த உலகத்திலையும் நாம் ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் நல்லா வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களை, இதை மறந்துவிடக்கூடாது. எனவே இது நமக்கு உற்சாகத்தை தரணும். நான் நல்லா இருக்கணும், நல்லா சரியான முறையில் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்னதெல்லாம் நான் செய்யணும், எந்த விதமான கெட்ட காரியங்களுடைய மனதிலே வரக்கூடாது, எந்த விதமான கெட்ட காரியங்கள் என்னுடைய உடலிலே எந்த விதமான கெட்ட காரியத்துக்கும் என்னுடைய உடலை நான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனதிலே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே, இந்த சரீரம், இந்த மனம், இந்த சிந்தனை எல்லாமே ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகள் எல்லாமே உமக்கு தான் என்று நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இரண்டாவது குறிப்பாக, கர்த்தர் நம்முடைய பரிகாரி. ஆனால் அவர் தனித்துவமான பரிகாரியாக இருக்கிறார். கர்த்தர் ஒரு தனித்துவமான பரிகாரியாக இருக்கிறார். இங்கே பாருங்க, வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றார். கர்த்தர், நான் கர்த்தர் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் நான் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறேன். இதை மறந்து விடக்கூடாது. மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, பார்வோன் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வோன்ட்ட போய் சொல்லி இருக்கிறவர் அனுப்பினார் என்று சொல், ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது தான் யாகுவே அப்படிங்கிற வார்த்தை, கர்த்தர் என்ற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜீவிக்கிறவர் என்று பொருள். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு தனித்துவமான சுகமளிக்கிற தேவன், தனித்துவமான பரிகாரியான தேவன். அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் இறந்த தேவன் அல்ல என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல யாத்திராகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்றும் இந்த இடத்துல மிரியம் பாடலாக ஆண்டவருடைய தன்மைகளை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதே அதிகாரத்திலே 11வது வசனம், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று இந்த இடத்துல நான் பார்க்குறோம். ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவருடைய அதிசயங்களை, ஆண்டவருடைய மகத்துவத்தை, ஆண்டவருடைய பலத்தை இந்த இடத்துல மிரியம் ரொம்ப அழகாக சொல்வதை பார்க்கிற அருமையானவர்களே. மிக முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த இடத்துல மாறா அப்படிங்கிற இடத்துல மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவருடைய தன்மையை அவர்கள் புரியாமல் போய்விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யாரு? அவர் ஒப்பில்லாத தேவன். ஆண்டவர் யாரு? அவர் மகத்துவம் உள்ள தேவன். அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. பரிசுத்தத்திலும் ஒப்பானவர்கள் கிடையாது, மகிமையிலும் ஒப்பானவர்கள் கிடையாது. அவரை போல அதிசயம் செய்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சொன்ன மக்கள், சொன்னதை கேட்ட மக்கள் இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தண்ணியே இல்லையே அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய நான் கர்த்தர், நான் உங்களுக்கு ஜீவிக்கிற தேவன், தனித்துவமான தேவன் என்று இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்க மாட்டார்கள். ஆண்டவர் எந்த அளவுக்கு தனித்துவமான தேவன் என்பதை பார்க்க மாட்டார்கள். ஆண்டவரை கர்த்தராக, தன்னுடைய ராஜாவாக, தன்னுடைய தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தேவனை அல்லது இயேசுவை நம்ம சொல்ல முடியும், இயேசுவை அவர்கள் சுகமளிப்பவராக, உதவி செய்பவராக, தேவையானவற்றை தருபவராக ஏற்றுக்கொள்வார்கள். அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் கல்யாணம் நடந்துச்சான், திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்தில் பாஸ்டர் சொல்கிறாரு,
பையன்கிட்ட சொல்கிறாரு, மணமகன்கிட்ட சொல்கிறாரு, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உன்னை என்னுடைய மனைவியாகன்னு சொல்ல, என்னுடைய சமையல்காரியாக, என்னுடைய துணிகளை துவைப்பவளாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு அம்மாவாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறார், திருத்துறார் பாஸ்டர், இல்லைப்பா இப்படி தான் சொல்லணும். மறுபடியும் அதே தான் சொல்கிறார், சமையல்காரியாக, என் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்களாக, அப்புறம் பிள்ளைகளை பார்க்கிறவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாஸ்டர் என்ன செஞ்சார்? நிறுத்திட்டார். ஒரு கற்பனை கதை தான். அப்படி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு சொன்னாலாம், இங்கே பாருப்பா, என்ன உங்கள் மனைவியாக ஏற்றுக்கங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாம் செய்கிறேன். எங்கே ஸ்டார்ட் ஆகுது? மனைவியாக ஏற்றுக்கொண்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் உறவு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுபோல தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகமளிப்பவர், நீங்கள் எனக்கு பணம் தருபவர், நீங்கள் எனக்கு அதை செய்பவர், இதை செய்பவர். ஆண்டவர் சொல்கிறார், என்ன உங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக என்னை உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது நான் மட்டுமே உங்களுடைய தேவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் மட்டுமே உங்களுடைய கர்த்தர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய பரிகாரியாக இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். யெகோவா தேவன் சுகமளிக்கிற இன்னொரு தேவனை போல கிடையாது. அவர் முழுவதுமாக வித்தியாசமான ஒருவராக இருக்கிறார். நீங்கள் அந்த காலத்தில் ஆதிகால கிழக்கத்திய கதைகள், தேவர்களை பற்றிய கதைகளில் நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்குறீங்க. அன்றைக்கு உள்ள தேவர்கள், புராணங்களிலே உள்ள தேவர்கள், அதாவது கிழக்கத்திய நாடுகளில், இஸ்ரேல் தேசத்தை சுற்றி உள்ள அந்த நாடுகளில் உள்ள புராணங்களில் உள்ள தேவர்கள், அவர்கள் வியாதியை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தார்கள், சொல்லி வியாதிப்படுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மைக்கேல் எல் பிரவுன் அப்படிங்கிறவர் அவருடைய புஸ்தகத்தில், இஸ்ரேல்ஸ் டிவைன் ஹீலர் அப்படிங்கிற புஸ்தகத்தில், H.W. ஹேகட் அப்படிங்கிறவர் எழுதின காரியத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இது வரலாற்று பூர்வமாக ஆராய்ந்து எழுதப்பட்ட ஒரு காரியம். எகிப்து தேசத்தில் உள்ள கடவுள் ரா அப்படிங்கிறவருக்கு ஒரு கண் வியாதி வந்துச்சான். அந்த கண் வியாதி அப்பப்போ வரும்போது இந்த பூமியில் கொஞ்சம் இருட்டு வரும். அந்த இருட்டு தான் இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கதையில். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, எகிப்தில் உள்ள பெரிய கடவுள்களில் ஒரு கடவுளாகிய ரா அப்படிங்கிற அந்த கடவுளுக்கு கண்ணில் வியாதி வருது. அது மட்டுமல்ல, அந்த கடவுளுக்கு உடைய குதிங்காலில் தேல் கொட்டி ஆல்மோஸ்ட் சாக நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு புராணம் சொல்லுது. அது மட்டுமல்ல, இன்னொரு கடவுள், இன்னொரு தேவன், ஹோரஸ் அப்படிங்கிற தேவன், ஐசிஸ் அப்படிங்கிற தேவனுடைய மகன், அவருக்கு அடிக்கடி ஹெட்டேக் வருமா, தலைவலி வருமா. அருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்கு தலைவலி கிடையாது, வயிற்று வலி கிடையாது. நம்முடைய தேவனுக்கு எந்த கண்ணு கோளாறும் கிடையாது, வாய் கோளாறும் கிடையாது. நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நான் இன்னும் பல விஷயங்களை இந்த கிழக்கத்திய தேசங்களில் உள்ள புராணங்கள்லேருந்து சொல்ல முடியும். புதைப்பொருள் ஆராய்ச்சி சார்ந்த காரியங்களை நான் சொல்ல முடியும். அருமையானவர்களே, இவைகளிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் தனித்துவமான தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40:28 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் களைத்து போகிற தேவன் அல்ல. சங்கீதம் 121:4 இப்படியாக வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே,
நம்முடைய தேவன் உறங்குகிற தேவன் அல்ல, தூங்குகிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் கலைத்து போகிற தேவன் அல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருக்கு தலைவலி வர்றது கிடையாது, வயிற்று வலி வர்றது கிடையாது. நீங்கள் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் செய்த வாதைகளை ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சுங்க அப்படின்னா உங்கள் மேலே எகிப்தில் கொண்டு வந்த எந்த வாதைகளையும் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். எகிப்தில் ஆண்டவர் கொண்டு வந்த எல்லா வாதைகளுமே அங்கே உள்ள தேவர்கள் மீது ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்ல முடியும். உதாரணமாக ஆண்டவர் நைல் நதியினுடைய தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். அது எதை காண்பிக்கிறது? நைல் நதிக்கு சொந்தம், அதாவது நைல் நதியினுடைய ஆவியாக இருக்கிற ஹப்பி அப்படிங்கிற அந்த தேவன் மேலே ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் மாடுகள் மேலே எல்லாம் ஒரு வாதையை கொண்டு வந்தார். அது எதை காண்பிக்கிறது? டா அப்புறம் ஹத்தோர் அப்படிங்கிற அந்த காட்ஸ், இந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காக்கிற அந்த கடவுள்கள் மேலே, அந்த தேவன்கள் மேலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய தேவன் தேவாதி தேவனாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், நான் மட்டுமே உங்களுக்கு பரிகாரி, நான் மட்டுமே உங்களுக்கு சுகம் தருபவர் என்று இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த காலத்தில் சுகம் பெறுவதற்காக அநேகர் இப்படி யோசித்தாங்க. வியாதி அப்படின்னாவே அது ஒரு வேளை ஏதாவது தீய சக்தியாக இருக்குமோ, வன்கண்ணாக இருக்குமோ, இப்படியெல்லாம் யோசித்து அந்த காலத்தில் பலர் பில்லி சூனியத்தையும் மற்றும் பல இப்படிப்பட்ட காரியங்கள், குறி கேட்குற இந்த காரியங்களுக்கு அவர்கள் போனார்கள். வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் இவைகளுக்கு விரோதமாக இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. அருமையானவர்களை, உபாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, உபாகமம் 18:10-12 வரை ஆண்டவர் தனித்துவமான பரிகாரியாக இருக்கிறார். நீங்கள் இதையெல்லாம் நாடி போகக்கூடாது என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். மந்திரவாதியும் உபாகமம் 18:10-12 வரை தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்து விடுகிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் சுகத்தை தேடிக்கிட்டு, அதாவது நல்ல காரியம் நடக்கணும், தோஷம் போகணும், சுகம் கிடைக்கணும், ஒரு பரிகாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த பலியும் கொடுக்க தேவையில்லை, குறி சொல்கிறவங்ககிட்ட போக தேவையில்லை, நாள் பார்க்க தேவையில்லை, சூனியம் செய்ய தேவையில்லை, அஞ்சனை பார்க்க தேவையில்லை, மந்திரத்தை நாடி போக தேவையில்லை, செத்தவங்ககிட்ட பேச தேவையில்லை, மாய வித்தையை தேடி போக தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உங்களுடைய பரிகாரி என்று சொல்வதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொன்ன காரியத்தை இன்றைக்கு நம்மிடத்திலும் சொல்கிறார். மூன்றாவது குறிப்பு, தேவனுடைய சுகத்தை அனுபவியுங்கள். தேவனுடைய சுகத்தை அனுபவியுங்கள் அப்படிங்கிற வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி அனுபவிக்கிறது தேவனுடைய சுகத்தை? மறுபடியும் நம்ம யாத்திராகமம் 15வது அதிகாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். யாத்திராகமம் 15:26-22 நம்ம வாசிக்கலாம். 22 வாசிக்கும் போது, அவர்கள் புறப்பட்டு 3 நாட்கள் கழித்து மாரா அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. மாரான்ற இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் கசப்பாக இருக்கிறது, குடிக்க முடியவில்லை, ரொம்ப கஷ்டம் அவர்களுக்கு. எனவே மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், என்னத்தை குடிப்போம் என்று கேட்கிறார்கள். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அதாவது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நியமம் ஒரு நியாயத்தை தரார். எதை கொடுத்தாரு நமக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் அவர் தருகிறார். அவருடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து இந்த இடத்துல சொல்றாரு, சோதித்து என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால்
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டால் என்ன செய்வாராம்? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அப்படின்னா எகிப்தில் வந்த வியாதி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அதில் எல்லா வியாதிகளுமே அடங்கும். ஸோ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவீர்கள் என்றால் எகிப்தின் மேலே கொண்டு வந்த வாதைகளை உங்கள் மேலே கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமம் 8:3 சொல்கிறது. எதை வைத்து இது சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வனாந்திரத்தில் வரும்போது உங்களை போஷிக்கிறவர் ஆண்டவர், உங்களை நடத்துகிறவர் ஆண்டவர், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்பீங்க அப்படின்னா நீங்கள் அப்பத்தினால் மட்டும் பிழைக்க மாட்டீங்க, அவருடைய வார்த்தையினால் நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் வளமையாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிற அருமையானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் சரீர சுகம் மட்டும் போதாது, நமக்கு ஆவிக்குரிய சுகமும் தேவை, நம்முடைய உணர்வுலையும் சுகம் தேவை. அப்போ நாம் இந்த உலகத்தில் சுகமாக வாழ்வதற்கு மருந்து மட்டும் போதாது, சரீர சுகம் மட்டும் போதாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிற அந்த கீழ்ப்படிதலும் நமக்கு தேவை என்று பார்க்கிறோம். அப்போனா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது நமக்கு எந்த வியாதியும் வராது அப்படின்னு அர்த்தமா? நிறைய பரிசுத்தவான்களுக்கு, ரொம்ப நீதிமான்களாக இருப்பவர்களுக்கும் வியாதிகள் வந்திருக்கிறது, வியாதிகளினாலே மரித்திருக்கிறார்கள். நம்ம இந்த உலகத்தில் நடக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், நம்ம எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய முடியாவிட்டாலும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க நேரம் இல்லாமல் போனாலும் நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பது அது உங்கள் மனசில் 100% பதிய வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோபு வியாதியாக இருந்தார், நீதிமான் தான். எலிசா வியாதிப்பட்டு அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னது போல நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு, அதை இப்போ நம்ம அனுபவித்துக் கொள்ளிருக்கிறோம். இயேசு சொன்னார், நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னா, நாம் மெய்யான தேவனை அறிந்து கொள்வதும் அவர் அனுப்பின குமாரனை அறிந்து கொள்வதும் தான். யோவான் 17:3 இப்படியாக வாசிக்கிறோம். நாம் நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கிறோம், நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை முழுவதுமாக நிஜமான அர்த்தத்திலே அனுபவிப்பது எப்போ அப்படின்னா, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம். அதே போல தான் நமக்கு ஆண்டவர் மரணத்தின் மீது வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆனால் மரணத்தை முழுவதுமாக நம்ம வெல்லும் நேரம் எது அப்படின்னா, நாம் உயிர்த்தெழும் நேரம்தான். அருமையானவர்களே, அதனால் நம்ம உற்சாகம் இழந்து ஐயோ நம்ம அப்போ வியாதிப்பட்டு இறந்து போயிடலாமா, இப்போ நமக்கு எந்த விமோச்சனமும் கிடையாதா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, நாம் வியாதியை கட்டளையிட்டு நீக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அதனால தான் ஆண்டவர் சுகத்தை நமக்கு சபையில் கொடுத்திருக்கிறார், சுகமளிக்கும் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய நாமத்தினால சொஸ்தமாக்குங்கள்னு சொன்னார். இயேசுவின் நாமத்திலே நாம் சுகத்தை மக்களுக்கு கொண்டு போக முடியும். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எலியா மரணத்தையே சந்திக்காமல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா வியாதிப்பட்டு மரித்து போனார். ஒருவேளை அவருக்கு 80 வயது இருந்திருக்கும். ஏன் இப்படி 2 மாறான காரியங்கள் நடந்தது நமக்கு தெரியாது. இது ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் ஒரு ரகசியம் என்று பார்க்கிறோம். அடுத்தது இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்து இதை எடுத்து தண்ணியில் போடு என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு? பலர் சொல்கிறாங்க, இந்த மரம் என்பது சிலுவையை காண்பிக்கிறது என்று சொல்லி. ஏன் சிலுவையை காண்பிக்கிறதுன்னு சொல்கிறாங்க? அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று பைபிளில் உள்ள எல்லா வசனமுமே இயேசுவை குறித்தே சொல்லுது அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. 2வது ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டவர் மரத்தை தண்ணீரில் போட வச்சு அந்த தண்ணியை நல்லா ஆக்கினார் அப்படின்னா, ஆண்டவருடைய வல்லமையை நம்ம குறைவாக மதிப்பிடுகிறோமே என்று நினைக்கிறார்கள். 2மே தவறான ஒரு காரியம் என்று நான் சொல்வேன். வேத புஸ்தகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வசனமும் காண்பிக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் வசனங்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இயேசுவை காண்பிக்கிறது.
வேதத்தில் உள்ள கருத்துக்கள் இயேசுவை காண்பிக்கிறது, உபதேசங்கள் இயேசுவை காண்பிக்கிறது, முக்கியமாக வாக்குத்தத்தங்கள் இயேசுவை காண்பிக்கிறது என்று நாம் பார்க்குறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் ஏன் மரத்தை போட சொன்னீங்க, நீங்களே நேராக அந்த தண்ணியை பார்த்து நல்லா இரு, அப்படி மதுரமாயிரு அப்படின்னு சொன்னால் அது ஆகாதா? அப்போ நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வார், இந்த உலகத்தில் படைச்சது எல்லாமே நான் படைச்சது தான்ப்பா, நான் எதையும் எனக்காக பயன்படுத்த முடியும், நான் ஒன்றை பயன்படுத்துகிறேன் என்பதனாலே அது எனக்கு மேலே இருக்குது அப்படின்னு கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் சக்தி இழந்த ஒரு நபர் என்றும் அர்த்தமில்லை. ஏனென்றால் நான் ஒன்றை இல்லாததிலிருந்தும் உருவாக்க முடியும், ஒன்றை இருக்கிறதிலிருந்தும் உருவாக்க முடியும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன்னுடைய வார்த்தையாலே படைத்தார். ஆனால் மனிதனை மண்ணிலே இருந்து படைத்தார். ஒரு முதலாவது மனுஷியை மனுஷனுடைய பக்கத்திலிருந்து, உடலில் இருந்து படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லா மரங்களையும் படைத்து ஏதேன் தோட்டத்தை படைத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே நல்லது கெட்டது அறிவதற்கான அறிவை கொண்ட ஒரு மரத்தையும், அது மட்டுமல்ல ஜீவ விருட்சம் கொண்ட ஒரு மரத்தையும் அந்த இடத்துல வச்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற, ஆதாம் ஏவாள், நீங்கள் உங்களுக்கு எப்போ நான் நித்தியமாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நித்தியமாக வாழும் அந்த வரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மரத்தை வைத்தார் என்று பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய வல்லமை குறைந்து விட்டதா? இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரம் 1-5 வரை வாசிக்கும் போது, புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்ட அந்த சூழலில் அந்த ஜீவ நதியுடைய 2 பக்கத்திலுமே ஜீவ மரம், அதாவது ஜீவ விருட்சம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஜீவ விருட்சம் கொண்ட மரங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே பல மரங்கள் இருக்கிறது என்று பார்க்குறோம். அதில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு சுகம் வருகிறது என்று பார்க்குறோம். அருமையானவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் ஆண்டவர் படைத்தார். அதில் உள்ளதை ஆண்டவர் நமக்காக பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது மனிதன் பாவத்தில் விழுந்த பின்பு இந்த சிருஷ்டிப்பும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டது என்று சொன்னாலும் அதிலே நன்மை ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படின்னா நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அப்புறம் ஹோம் ரெமடிஸ், பாட்டி வைத்தியம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த எடுத்து போடுங்க, இதை எடுத்து போடுங்க, அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே கெட்டது என்று ஆகிவிடும். அப்படி இல்லை அருமையானவர்களே. பாலஸ்தீன ஏரியாவில் சூவஸ் கால்வாயை கட்டின ஃபெர்டினாண்ட் டே லெசப்ஸ் அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறாரு, அங்கே பாலஸ்தீனா ஏரியாவில் ட்ராவல் பண்ணுற, பயணம் செய்கிற பல அரேபிய ஆட்கள் சொல்கிறத அவர் கேட்டிருக்காராம். அதாவது ஒரு சில செடிகளை நம்ம தண்ணியில் போட்டோம்னா அந்த செடி அந்த உப்பு சுவையை உறிஞ்சிட்டு அந்த தண்ணீரை நல்லா ஆக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவர் கேட்டிருக்கார். அது அவர்கள் பயன்படுத்துவதையும் அவர் பார்த்துருக்கிறார். அருமையானவர்களே, அந்த காலத்தில் கடலில் பயணம் செஞ்ச, கப்பலில் படகுலெல்லாம் பயணம் செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் யோசிக்கிறீங்க? மூங்கில் வைத்து ஏதோ ஒரு டெக்னாலஜி, அப்போ உள்ள ஒரு டெக்னாலஜி வச்சு தண்ணியில் உள்ள உப்பை எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் அவங்க பயணம் செய்தார்கள். அருமையானவர்களே, அவங்க தண்ணியை தூக்கிக்கிட்டு போகலை. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்னாலஜி ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் அந்த மாதிரி இந்த நாட்களில் எதையுமே பயன்படுத்த முடியும். ஆண்டவர் ஒரு அறுவை சிகிச்சையை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் ஒரு ஹோமியோபதிக் மெடிசனை பயன்படுத்த முடியும், அல்லது ஆயுர்வேதிக் மெடிசனை பயன்படுத்த முடியும். ஒரு பிளான்ட், ஒரு செடியை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் ஒரு அறுவை சிகிச்சை என்னை பயன்படுத்த முடியும். அதனால் நான் மெடிசனை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் இந்த இடத்துல கூட ஒரு மரத்தை உபயோகப்படுத்துவதை பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கு ஒரு கட்டி வந்தபோது அங்கே அத்தி பழத்தினால ஒரு அடையை செஞ்சு அதை பற்றாக போடும்படி அவர் சொன்னார். அப்படி போடும்போது
அவர் சுகம் பெற்றுவிட்டார் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 20:7 நாம் வாசிக்கிறோம். இதை நம்ம என்ன பார்க்குறோம், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, பாருங்கள், இந்த இடத்துல கூட ஆண்டவர் வந்து உன்னை சுகப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு, எசேக்கியாவை சுகப்படுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஏசாயா வந்து இந்த பற்று ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்வதை பார்க்குறோம். ஒரு 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 காயினால் உருவான ஒரு பற்று, ஒரு அடைய பண்ணி ஒரு பற்று போடுங்க, ஒரு 10 போடுங்கன்னு சொல்கிறோம்ல, அது போல் போடுங்க என்று சொல்வதை பார்க்குறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் ஏன் அதுக்கு வந்து எதிராக ஒன்றும் சொல்லவில்லை என்றால், ஆண்டவர் படைத்தது தான் அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனவே நாம் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியான சாப்பாடை சாப்பிடணும், சரியாக மெடிசன்ஸ் எடுக்கணும். இதுக்கு ஆண்டவர் தடையாக இல்லை, ஆண்டவர் விரோதமாக இல்லை. ஆசா என்ற அந்த ஒரு ராஜா ஏன் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னா, ஆண்டவரை நம்பாமல் அவர் மருத்துவர்களை தேடி போனார். அந்த காலத்தில் உள்ள மருத்துவர்கள் அநேகர் பல்வேறு விதமான மந்திர காரியங்களையும் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை நம்பாமல் மருத்துவரை தேடி போனதுனால தான் ஆண்டவர் ஆசாவை அடித்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் மருத்துவத்திற்கு எதிரானவர் இல்லை. எந்த செடி கொடிக்கும் அது மருத்துவ சக்தி உள்ளதாக இருந்தால் அதை நாம் பயன்படுத்தினால் ஆண்டவர் அதற்கு எதிராக இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தை நம்ம உபயோகப்படுத்தணும், செடியை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு சுகமளிக்கும் வல்லமை உண்டு. ஆண்டவர் என்னை சுகப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார், அதுதான் அவருடைய விருப்பம் என்பதை நம்பி ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நான் சுகமாவேன் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவருடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை, அந்த கசப்பான சூழ்நிலையை அவர்கள் கடந்து சென்றார்கள். அங்கே மாரா அப்படிங்கிற இடத்துலையே அவர்கள் எப்போதுமே இருக்கவில்லை. அந்த இடத்துல சும்மா தற்காலிகமாக தங்கி அதன் பின்பு ஏலிமு என்ற இடத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் ரொம்ப வளமையான செழிப்பான ஒரு இடத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 நீர் ஊற்றுகளும் 70 பனை மரங்களும் அந்த இடத்துல இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பேரீச்ச மரங்களும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கசப்பான சூழ்நிலிருந்து வெளில வரணும், உங்களுடைய வியாதியிலேருந்து வெளியில் வரணும். இது ஒரு தற்காலிகமான ஒரு காரியம் தான். நீங்கள் வெளியில் வருவீங்க, பலப்பட்டிருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சித்தம் அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நாடி நீங்கள் செல்ல வேண்டும். இப்போ பாருங்கள், மாரா அப்படிங்கிற கசப்பான அனுபவத்திலேருந்து ஆண்டவர் ஏலிமு அப்படிங்கிறது கொண்டு போகிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 23 சொல்லப்பட்டது போலவே நான் பார்க்குறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த மாரா அப்படிங்கிற கசப்பான அனுபவத்திலிருந்து அவர் ஒரு செழிப்பான அனுபவத்துக்கு கொண்டு போகிறார். வியாதிப்பட்ட அதாவது சரியில்லாத, ஒரு விதத்தை சொல்லப்போனால் வியாதிப்பட்ட சுகவீனமான தண்ணீரை ஆண்டவர் சுகப்படுத்தி இவர்களுக்கு ஒரு நன்மை செய்து ஆண்டவர் வளமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். உங்களையும் அப்படியே கொண்டு போவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் சுகமளிக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் மட்டுமே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் நாம் சுகமாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்ப்போம், ஜெபம். உங்களுடைய வியாதியை பார்த்து நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் வியாதியாக இருக்க போகிறது இல்லை, இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து எழும்புவேன் அப்படி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை இப்பொழுதே தருவார். கர்த்தர் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆக கடவுது. இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.